அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆப்டிமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட் லீட் த வேர்ல்டு. இந்த வீடியோவில் மல்டிபிள் இன்டெக்ரலில் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கான சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் இதிலிருந்து ஒரு டபுள் இன்டெக்ரல் ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணுவோம். கொஷின் என்ன அப்படின்னு பார்த்துருவோமா? சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் I equal to integral over 0 to a integral over y to a x divided by x square plus y square dx dy and hence evaluate it. இதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கக்கூடிய இன்டெக்ரல் அப்படியே எழுதிப்போம். இங்கே நாம் என்ன அப்சர்வ் பண்ணணும்னா, உள்ளே இருக்கக்கூடிய இன்டெக்ரலுடைய லிமிட்டை கவனிங்க. அதில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய வேரியபிள் y. அப்படின்னா இந்த இன்டெக்ரல் எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும். இங்கே dx தான் இருக்குது. ஸோ இந்த இன்டெக்ரல் கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்குது. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும்? ரீஜன் ஆஃப் இன்டெகிரேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ரெண்டு இன்டெக்ரலுடைய லிமிட்டை எடுத்து எழுதணும். முதல்ல உள்ளே இருக்கக்கூடிய இன்டெக்ரலுடைய லிமிட்டை எடுத்து எழுதுவோம். லோவர் லிமிட் y அப்படின்னு இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்பர் லிமிட் ஏன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்ததாக வெளியில் இருக்கக்கூடிய இன்டெக்ரல் ஒய்யை பொறுத்து அதுக்கான லிமிட் எழுதினோம்னா y ஈக்குவல் டு 0ங்கிறது லோவர் லிமிட், y ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது அப்பர் லிமிட். இந்த 4 ஈக்குவேஷனையும் நாம் XY பிளேனில் படமாக வரையணும். இந்த 4 ஈக்குவேஷனுமே ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் தான். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிட்டோம். இதில் இப்போ வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த லைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அடுத்ததாக எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற லைனை வரைஞ்சிருக்கோம். இந்த ரெண்டு லைனும் இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு பேர் கொடுப்போம் ஏ அப்படின்னு. இப்போ ஏங்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, இது ரெண்டும் எடுத்துக்குவோம். இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறத இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஒய் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கிடைக்கிது. ஸோ எக்ஸினோட வேல்யூவும் ஏ, ஒய்யினோட வேல்யூவும் ஏ. அதனால் இந்த ஏங்கிற பாயிண்ட் ஸ்மால் ஏக்கமா ஸ்மால் ஏ. அடுத்ததாக வெளியில் இருக்கக்கூடிய இன்டெக்ரலுக்கான லிமிட் எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த கர்வையும் வரைஞ்சிருவோம். அது ஒய் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இந்த எக்ஸ் ஆக்சிஸ். அதன் பிறகு ஒய் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற இந்த லைன். இப்போ நமக்கான ரீஜன் ஆஃப் இன்டெகிரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிறது லோவர் லிமிட்டாக இருந்தது. ஸோ இந்த லைனுக்கும் ரைட் ஹேண்ட் சைடு தான் ரீஜன் ஆஃப் இன்டெகிரேஷன். அதே மாதிரி இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது அப்பர் லிமிட்டாக இருந்தது. இந்த லைனுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ரீஜன் ஆஃப் இன்டெகிரேஷன். அப்போது இந்த போர்ஷன் தான் ரீஜன் ஆஃப் இன்டெகிரேஷனாக வரும். கீழே ஒய் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது லோவர் லிமிட்டாக இருந்தது. ஸோ இதோட தான் ரீஜன் ஆஃப் இன்டெகிரேஷன். மேலே ஒய் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது இந்த லைன். இப்போது ரீஜன் ஆஃப் இன்டெகிரேஷனை ப்ளூ கலரில் ஷேடோ பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் த ஆர்டர். அதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய இன்டெக்ரலை அப்படியே எழுதிக்கிட்டோம் ஒரு தடவை. இப்போ நம்ம ஆர்டரை சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். என்ன எழுதியிருக்கோன்னு பாருங்கள். dx dy இருக்குது, அதை dy dx அப்படின்னு மாற்றி எழுதிக்கிட்டோம். இப்படி ஆர்டரை சேஞ்ச் பண்ணும்போது இந்த ரெண்டு இன்டெக்ரலுக்குமே லிமிட் சேஞ்ச் ஆகும். அந்த லிமிட் என்னங்கிறது இப்போதைக்கு நமக்கு தெரியாது. ஸோ அதை ரீஜன் ஆஃப் இன்டெகிரேஷன் அப்படின்னு நோட் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக லிமிட் கண்டுபிடிக்கணும். புதுசாக லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல உள்ளே இருக்கக்கூடிய இன்டெக்ரல் ஒய்யை பொறுத்து இருக்குது, அதுக்கான லிமிட் கண்டுபிடிக்கணும். ஒய் ஆக்சிஸ் வெர்டிக்கலாக இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் வரையணும் ரீஜன் ஆஃப் இன்டெகிரேஷனில். அதிலிருந்து தான் உள்ளே இருக்கக்கூடிய இன்டெக்ரலுக்கான லிமிட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். அதை நோட் பண்ணுறதுக்காக தான் இங்கே ஒரு அம்புக்குறி மேல் நோக்கி போட்டிருக்கேன். அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய இன்டெக்ரலுக்கான லிமிட்டில் வேரியபிள் இன்வால்வ் ஆகலாம். சரி, ரீஜன் ஆஃப் இன்டெகிரேஷன் எடுத்துக்கிட்டோம். இதில் ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் வரைஞ்சிருக்கோம். இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் கீழே எந்த லைனை டச் பண்ணுதுன்னு பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணுது, அதாவது ஒய் ஈக்குவல் டு 0. இதுதான் லோவர் லிமிட். மேலே எந்த லைனை டச் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த லைனை டச் பண்ணுது, அதுக்கான ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அதிலிருந்து y ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எழுதினோம்னா இதுதான் அப்பர் லிமிட். சரி,
உள்ளே இருக்கக்கூடிய இன்டெக்ரலுக்கான லிமிட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். வெளியில் இருக்கக்கூடிய இன்டெக்ரல் எக்ஸை பொறுத்து. அப்போது இந்த பிங்க் கலர் ஸ்ட்ரிப்பை ரெண்டு பக்கமும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆரிஜினை டச் பண்ணுற வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் இந்த ரீஜன் ஆஃப் இன்டெகிரேஷனை ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். ஆரிஜினில் எக்ஸனோட வேல்யூ 0, ஸோ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது லோவர் லிமிட். அதே ரைட் ஹேண்ட் சைடில் எது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க, இந்த வெர்டிக்கல் லைனை டச் பண்ணுற வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆகணும். அதில் எக்ஸனோட வேல்யூ a, ஸோ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு a அப்படிங்கிறது தான் அப்பர் லிமிட். இப்போ நாம் கண்டுபிடிச்ச லிமிட்ஸை ஜஸ்ட்டு எடுத்து எழுதுவோம். இங்கே இதெல்லாம் ஜஸ்ட்டு முந்தின ஸ்லைடில் இருந்தது தான். ஒய்க்கான லிமிட் என்ன கண்டுபிடிச்சோம், y ஈக்குவல் டு 0 அண்ட் y ஈக்குவல் டு எக்ஸ். இதுதான் லோவர் லிமிட், இதுதான் அப்பர் லிமிட். அடுத்ததாக எக்ஸ்க்கான லிமிட். எக்ஸ்க்கான லோவர் லிமிட் 0, எக்ஸ்க்கான அப்பர் லிமிட் a. கண்டுபிடிச்ச லிமிட்டை இன்டெக்ரலில் கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். இந்த இன்டெக்ரலை எவாலுவேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு ஃபார்முலா தேவைப்படுது. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 1/a² + x² dx which is equal to 1/a tan inverse of x/a அப்படின்னு எழுதியிருக்கோம். இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. அது இன்டெக்ரல் a dx which is equal to a கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துருவோம், இன்டெக்ரல் dx மட்டும் இருக்கும். அதுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு எழுதுனீங்கன்னா ax அப்படின்னு கிடச்சிருக்கு. சரி, இப்போது இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, அது கான்ஸ்டன்ட். ஏன் கான்ஸ்டன்ட்னா உள்ளே இருக்கக்கூடிய இன்டெக்ரல் ஒய்யை பொறுத்து. ஸோ எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம். உள்ளே இருக்கக்கூடிய இன்டெக்ரல் தான் எவாலுவேட் பண்ண போகிறோம். உள்ளே இருக்கக்கூடிய இன்டெக்ரலுக்கு நாம் இப்போ பார்த்தா அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கிது பாருங்கள், 1/x tan inverse of y/x, லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் எக்ஸ். அதாவது அந்த ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதிலாக ஒய் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம், ஏக்கு பதிலாக எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே இந்த 1/x கவனிங்க, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ 1/xையும் எக்ஸையும் கேன்சல் பண்ணிட முடியும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்கள், இந்த அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒய் இருக்கிற இடத்துல எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இந்த இடம் 1 அப்படின்னு மாறிடும். ஸோ tan inverse of 1 அப்படின்னு வருது. மைனஸ் லோவர் லிமிட் ஒய்க்கு பதிலாக 0 போடுங்க, tan inverse of 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே நம்ம என்ன கவனிக்கணும்னா இந்த tan inverse of 1 இருக்குல்லையே அதனோட வேல்யூ என்ன, அதாவது டேனோட வேல்யூ எப்போ 1ன்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா π/4க்கு டேனோட வேல்யூ 1 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி டேனோட வேல்யூ எப்போ 0 ஆகும்னா tan 0 0. ஸோ π/4 அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இதனோட வேல்யூவை π/4ன்னு எழுதியிருக்கோம். இந்த π/4ங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடலாம். அப்படி வெளியில் எடுத்துகிட்டு எழுதுனீங்கன்னா மீதி என்ன இருக்குது பாருங்கள், இன்டெக்ரல் 0 to a dx மட்டும் இருக்குது. அதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்பர் லிமிட் a, லோவர் லிமிட் 0. அப்பர் லிமிட்டை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், லோவர் லிமிட் வேல்யூ 0. ஸோ πa/4 அப்படின்றதான் இந்த இன்டெக்ரலுடைய வேல்யூ. I ஈக்குவல் டு πa/4 அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கக்கூடிய இன்டெக்ரலுடைய வேல்யூ. உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்குறேன், அதுக்கான ஆன்சருமே கொடுத்துருக்குறேன். இந்த ப்ராப்ளம் இப்போ ஜஸ்ட் நவ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் அதே சேம் ப்ராப்ளம் தான். ஏவுக்கு பதிலாக இங்கே 1 அப்படின்னு இருக்குது, அதனுடைய ஆன்சரும் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றினா கமெண்ட்ஸை எழுதுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.